ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த OnePlus 9R இதோட ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி பார்க்கலாம். கிட்டத்தட்ட இது வந்து என்கிட்ட ஒரு 2 days அரௌண்ட் இருக்குது. நான் இதில் என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன், என்னென்ன பெட்டராக இருந்திருக்கலாம், அப்புறம் என்னென்னலாம் இதில் வந்து மாற்றங்கள் கொடுத்துருக்கலாம், இது எல்லாத்தையும் வந்து இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், நடுவில் இங்கே ஸ்கிப் பண்ணாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்துலேருந்து ஆரம்பிச்சிடும். இந்த ஃபோனில் இருக்கிற டிஸ்பிளே, இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 6.55 inch டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. AMOLED டிஸ்பிளே, 120 Hz. அப்புறம் பார்த்தீங்கன்னா பீக் பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா 402 ppi வரைக்கும் போகும். சன்லைட் விசிபிலிட்டிலாம் பார்த்தீங்கன்னா எனக்கு பக்காவாக இருந்துச்சு, எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா அல்ட்ரா ஸ்மூத் டிஸ்பிளே அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது OnePlus டேர்மில் சொல்ல போனால் ஃப்ளூயிட் டிஸ்பிளே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நீங்களே பார்க்கலாம். அல்ட்ரா ஸ்மூத்தாக இருக்குது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. எங்கள் ஒரு லேகுமே எனக்கு அதாவது பர்சனலாக நான் இப்போ யூஸ் பண்ண வரைக்கும் எந்த ஒரு இடத்துலையுமே ஸ்டட்டர்ஸுங்கிற விஷயமே கிடையாது. ஸோ அந்தளவுக்கு ஸ்மூத்தாக இருக்குது ஃபோன். சேஃப்டிக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட்டில் கார்னிங் உள்ள கிளாஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் என்ன வெர்ஷன் ஆஃப் கார்னிங் உள்ள கிளாஸ் கொடுத்துருக்காங்கன்னு OnePlus மென்ஷன் பண்ணல. இப்போது ஃபோனு ஸ்மூத்தாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன், 2 விஷயம் ரொம்ப முக்கியம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட்வேர், இன்னொன்று வந்து ஹார்ட்வேர். ஃபஸ்ட்டு சாஃப்ட்வேர்லேருந்து ஆரம்பிச்சிடும். எப்போ போல் OnePlus ஃபோன் நம்மளுக்கு என்ன கொடுக்க போகிறாங்க, ஆக்சிஜன் OS கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்டு வெர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட்டான Android 11 வந்து ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ செக்யூரிட்டி பேட்ச் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக வந்து செக்யூரிட்டி பேட்ச் எல்லாமே பக்காவாக ரன் ஆகிட்டுருக்கு. இதில் ஹார்ட்வேர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா Snapdragon 870 5G ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன மாற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Snapdragon 865ஓட அப்கிரேடட் வெர்ஷன் தான் இந்த 870. 5G பேண்ட் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க 870ல். இதுதான் இன்க்ரீஸ் பண்ணாலும் இந்த ஃபோனில் ஒரு பேண்டு தான் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி நான் கடைசியில் பேசுகிறேன். அது மட்டும் இல்லாமல் இதை வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு, இந்த ப்ராசஸரை சப்போர்ட் பண்ணுறதுக்கு UFS 3.1 ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. இப்போது பேக்கப்புக்கு பார்த்தீங்கன்னா 4500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 65 watts வாப் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இந்த சார்ஜரை வச்சு 39 நிமிஷத்தில் ஃபுல் சார்ஜ் பண்ணிடலான்னு OnePlus கிளைம் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம நார்மலான யூசேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 45 to 50 minutes ஆகுது. எப்படி இருந்தாலும் 1 மணி நேரத்துக்குள்ளேயே ஃபுல் சார்ஜ் ஆகுது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இதோட போர்ட்ஸ் அண்ட் கான்ஃபிகரேஷன் பற்றி பார்ப்போம். போர்ட்ஸில் எனக்கு நெகட்டிவ்னு படுறது பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன் ஜாக் இல்லை, மெமரி கார்டு வந்து இல்லை, தேவைப்படாது. 128 GB இருக்கனால உங்களுக்கு, அதுக்கு மேலே 256 GB இருக்கனால தேவைப்படாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பீடு எனக்கு நல்லா இருந்துச்சு, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அலர்ட் சைடு மறக்காமல் கொடுத்துட்டாங்க. அப்புறம் உங்களுக்கு வந்து டியூவல் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. டோல்பி அட்மாஸ்னால உங்களுக்கு வந்து டியூன் பண்ணியிருக்காங்க, பக்காவாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஃபோனை சுற்றி ஃபுல்லாமே மெட்டல் பாடி தான் கொடுத்துருக்காங்க. மெட்டல் கேசிங் தான். இந்த மெட்டல் கேசிங்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே பேண்ட்ஸ் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. அதாவது வந்து நெட்வொர்க் பேண்ட் வந்து கவர் பண்ணுற இதெல்லாமே ரன் ஆகிட்டுருக்கு. இந்த ஃபோனில் மெயின் ஹைலைட் பாயிண்ட் கேமரா, இதை பற்றி பேசுவோம். OnePlus வந்து ரொம்ப நாளாக பேர் வாங்கின ஒரு விஷயம் வந்து கேமரா தான். அதே விஷயத்தை இங்கே கரெக்டாக பக்காவாக பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனில் சென்சர்ஸ் வந்து பக்காவாக கொடுத்துருக்காங்க, கேமரா சென்சர்ஸ். அதோட ஷார்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. கலர் சேச்சுரேஷன் அருமையாக இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா 16 MP அல்ட்ரா வைட் சென்சர் கொடுத்துருக்காங்க f2.2 அப்பேச்சரில். இதில் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 4K 30 fps வரைக்கும் வீடியோ எடுக்க முடியும். ஃபோட்டோ குவாலிட்டி சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 48 MP OIS EIS ரெண்டுமே அவைலபிளாக இருக்க ஒரு சென்சர் கொடுத்துருக்காங்க. சோனியோட IMX 586 சென்சர் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ஃப்ளாக்ஷிப் சென்சர் தான். இது வரைக்கும் எடுத்த எல்லா சாம்பிள்ஸும் பக்காவாக எனக்கு வந்துச்சு, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. வீடியோ ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா 4K 60 வரைக்கும் எடுக்க முடியுது. உங்களுக்கு ஸ்டெபிலைசேஷன் 4K 30ஓட ஸ்டாப் ஆகிடுது. 60 fps எடுத்தால் உங்களுக்கு வந்து ஸ்டெபிலைசேஷன் வரதில்லை. 30 fps சூப்பரான ஸ்டெபிலைசேஷன் வருது. OIS இருக்கனால உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறது நல்லா தெரியும். OISனால் ஒன்றும் இல்லை, கேமரா சென்சர் வந்து மூவ் ஆகும். இப்போது ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா 16 MP f2.4 அப்பேச்சரில் சோனியோட சென்சர் தான் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட இது பார்த்திங்கன்னா ஒரு 4-5 சீரீஸாகவே இந்த சென்சர் தான் கொடுத்துருக்காங்க. இதை பற்றி பேசுகிறதுக்கு ஒன்றும் பெரிய விஷயங்கள் கிடையாது. ஆனால் ஃபோட்டோ குவாலிட்டி சூப்பராக இருக்குது. பெட்டரான சென்சர் கொடுத்துருந்தாங்க, நல்லா இருந்திருக்கும். ஃபோன் வேறு லெவலில் இருக்குது, சான்ஸே இல்லை. நீங்கள் ஒரு மிட்ரேஞ்ச் ஃபோன்லேருந்து இந்த ஃபோனுக்கு வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஃபோன் செம்ம ஸ்லீக்கு, செம்ம ஃபாஸ்ட்டு, எந்த ஒரு குறையுமே நம்ம சொல்ல முடியாது. சில விஷயங்கள் அதாவது வந்து இந்த அளவுக்கு உன்னிப்பாக பார்த்தா தான் நம்ம வந்து பார்க்க முடியும். மற்றபடி நீங்கள் ஒரு நார்மல் யூசர் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா ஃபோனில் எந்த ஒரு குறையுமே இல்லை, பக்காவாக ரன் ஆகிட்டுருக்கு. கால் குவாலிட்டியில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. வாய்ஸ் ஓவர் வைஃபை இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து பக்காவாக வேலை செய்யுது.
நான் பேசுகிறது அந்த பக்கம் இருக்கவங்களும் அந்த பக்கம் இருக்கவங்க பேசுகிறது எனக்கும் பக்காவாக கேட்டுச்சு, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நெக்ஸ்ட்டு ஸ்பீக்கர் குவாலிட்டி பார்த்திங்கன்னா டோல்பி அட்மாஸ் இருக்கனால டியூவல் ஸ்பீக்கர் வரையிலவா சவுண்டு கிளிக்குது. ஆனால் வந்து நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு இல்லை. ஒரு ஸ்லிம்மான ஃபோனில் எவ்வளோ சவுண்டு கிளாரிட்டி குவாலிட்டி வரணுமோ அது பக்காவாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதோட பேட்ரி லைஃப் பார்த்திங்கன்னா சூப்பர் ஆசம்னு சொல்லலாம். ஒரு நாள் கன்ஃபார்மாக உங்களுக்கு வந்து இதாயிரும். அப்படியே இல்லைனாலும் நீங்கள் ஒரு மணி நேரம் சார்ஜ் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் சார்ஜ் ஆகிரும் இல்லையா? அப்புறம் என்ன உங்களுக்கு அவ்வளோ ஃபோன் பக்கா. ஸோ நீங்கள் ஒரு பக்காவான ஒரு 4G ஃபோன், ஸ்லிம்மான ஃபோன், சூப்பர் ஹெவி டாஸ்க்கெல்லாம் பக்காவாக ஹேண்டில் பண்ணணும். இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக வந்து எல்லா ஃபீச்சர்ஸுமே இருக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நீங்கள் நினைக்கும் போது இந்த ஃபோனுக்கு போகலாம். இவ்வளோ நேரம் எனக்கு பிடிக்காத இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் சொல்லிட்டேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். நான் உங்கள் நிஷாந்த், இது உங்கள் நிஷ்டெக். பை கைஸ்.